அதான் நிறை குடம் என்ன பண்ணாது, தழும்பாது. அரை குடம் தழும்பு. அதை எடுத்துட்டு போய் சேரவே முடியாது. இடுப்புல வச்சு பாருங்க, இங்கிட்ட ஒரு தள்ளும் அங்கிட்ட ஒரு தள்ளும், நம்ம முகத்துல தெரிக்கும். பார்த்திருக்கீங்களா? 2000 ரூபாய் நோட்டை நீங்க பாக்கெட்ல வச்சு பாருங்க, அது இருக்கிற இடம் கூட தெரியாது. 10 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் காயினை வாங்கி நீங்க மேல் பாக்கெட்ல போட்டீங்களன்னா என்ன பண்ணும்? கீழே அப்படியே பைய இழுக்கும், நடந்தா ஜல் ஜல்லுன்னு, குனிஞ்சா கீழே கொட்டும், அதனுடைய தன்மையை கிளியரா காமிச்சிடும். நான் அப்பதான் யோசிப்பேன், சரியே கிடையாது இது. ரொம்ப இயேசுவை ரொம்ப மெச்சூர் பர்சனா இருக்கு. சும்மா ஒன்ன பிடிச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது, அது பண்ணவே கூடாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, எல்லாம் சொல்லுங்க, நிலையற்ற சொத்துக்கள் மேல் நம்பிக்கை வையாமலும் இருங்கள். ஏங்க, இது இந்த உலகத்துல வாழ்றதுதான் கொடுக்கப்பட்ட வீடு, இந்த உலகத்துல சாப்பிட்றதுதான் கொடுக்கப்பட்ட பணம். இது நிரந்தரம் கிடையாது இல்லையா? இத போய் இது நிலையற்ற ஒரு ஐஸ்வர்யம். இது மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ற? அப்ப எது மேல வைக்கணும்? நான் சொல்ல, வேதமே சொல்லுது. அது மேல வைக்கிறதுனால என்ன நன்மை அதையும் சொல்லுது. படிங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேவனுக்கு தெரியும். அதனால சொல்றாரு, முதலாவது சபைக்கு வராம போய் வீடை தேடுங்க நான் சொன்னாரு. முதலாவது வார்த்தையை கேட்காம போய் வேலைக்கு போங்க நான் சொன்னாரு. அதெல்லாம் சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீங்கள் தேடுகிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தெரியும் அவருக்கு, உங்களுக்கு வீடு வேணும்னு தெரியும், பணம் வேணும்னு தெரியும். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தில் சம்பூர்ணமாய் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் இதன் மேல் நம்பிக்கை வையாமல் இதெல்லாம் கொடுக்கிறவர் மேல் என்ன பண்ணோம்? உங்க நம்பிக்கை அவர் மேல இருக்கு. சபைக்கு போறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது? நம்ம சோர்ஸ் என்ன? இந்த ஆதாரம் என்ன? நீங்க நிறைய பேரு ஆதாரம் வேலை, ஆதாரம் கம்பெனி. தேவன் சொல்லுகிறார், நீ தேவனை நம்பி இந்த பணத்தை வாங்கியிருந்தேனா உன் கையின் பிரயாசத்தை யார் ஆசீர்வதிப்பார்? தேவன் ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா?